வணக்கம். வெற்றி படிக்கட்டை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். எம்இ, எம்டெக், எம்ஆர், எம்பிளான் உள்ளிட்ட பொறியியல் பட்ட மேற்படிப்புகள், எம்பிஏ, எம்சிஏ ஆகிய பட்ட மேற்படிப்புகள் பயில்வதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தும் டான்செட் நுழைவுத் தேர்வை எழுத வேண்டும். இந்த ஆண்டிற்கான டான்செட் தேர்வு வருகின்ற மார்ச் 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. தேர்வுக்கு வரும் 18ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் டான்செட் தேர்வு குறித்து நமது அரங்கிற்கு வந்துள்ள சிறப்பு விருந்தினர் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திரு மன்னர் ஜவஹர் அவர்களிடம் மாணவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். டான்செட் எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்லயும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸாம்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்து +2 முடிச்சுட்டு அவங்க அடுத்தடுத்து அவங்க பண்ணணும், யூஜி முடிச்சுட்டு அடுத்து பண்ணணும் அப்படின்னாலும் இந்த எக்ஸாம்ஸை வந்துட்டு அவங்க எழுதணும். ஸோ இந்த டான்செட் எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு என்ன மாதிரியான படிப்புகளுக்கு இந்த எக்ஸாம் எழுதணும்? அதாவது டான்செட்டுங்கிறது வந்து பிஜி கோர்சஸ், எம்இ, எம்டெக், எம் ஆர்கிடெக்சர், எம் பிளானிங், எம்பிஏ, எம்சிஏ இது எல்லாத்துக்கும் சேர்த்து டான்செட்டு. தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுங்கிறது. டான்செட் வந்து அதாவது நான் கேட் எக்ஸாமினேஷன் சொல்றது. கேட் எக்ஸாம், கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் சொல்லி கேட் எக்ஸாம் இருக்கு. இது நான் கேட் எக்ஸாம். கேட் எக்ஸாம் எழுதினவங்க இது எழுத வேண்டிய அவசியம் இல்லை, பிஜி சேர்றதுக்கு. நான் கேட்டு வந்து இந்த எக்ஸாம் எழுதணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 550 காலேஜுக்கு மேலே இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ். காலேஜஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எம்பிஏ, எம்சிஏ இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜில் வந்து எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ள எல்லாத்துக்குமே வந்து பிஜி படிக்கிறதுக்கு நான் கேட் எக்ஸாம் வந்து இந்த டான்செட் எக்ஸாம். ஓகே, இப்போ காலர் வந்து லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கிருஷ்ணகிரியிலிருந்து கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், உங்களுடைய டவுட்ஸ் என்ன சார் கிட்ட நீங்க கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க. என்னுடைய சன் வந்து இப்போ +2 எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு சார். சரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் இதுல வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு சேர்த்தலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கு சார். சரி. அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ்ன்றது வந்து எப்படி சார்? இல்ல, நம்ம பேசுறது வந்து டான்செட்டுங்கிறது வந்து பிஜி கோர்சஸ். அதாவது யூஜில +2 முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறதுக்கே வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. யூஜி கோர்ஸுக்கு இல்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் கார்த்திகேயன் சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிஜி, எம்பிஏ, எம்சிஏ, எம்ஆர்க், எம்பிளான்க்கு வந்து இந்த டான்செட் எக்ஸாம் எழுதணும். இப்போ எம்பிஏ வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் படிக்க போறாரு அப்படின்னா அவர் வந்து என்ன கேட்டகரி, என்ன எலிஜிபிலிட்டி அவருக்கு? எம்பிஏ படிக்கிறவங்க வந்து பிஇ டிகிரி முடிச்சவங்களும் எம்பிஏ படிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஏதாவது கிராஜுவேட் டிகிரி படிச்சீங்கன்னா அவங்களும் வந்து எம்பிஏ படிக்கலாம். ஸோ ஒன்லி திங் வந்து மார்க் வந்து 50% எடுத்துக்கணும். அதாவது 10th முடிச்சிருக்கணும், +2 முடிச்சிருக்கணும். சிலர் வந்து 10th முடிச்சுட்டு +2 இல்லாமல் டிப்ளமோ படிச்சிருப்பாங்க. அந்த டிப்ளமோ படித்தவங்க அந்த மாதிரி உள்ளவங்க ஏதாவது அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் முடிச்சுட்டா அது பிறகு தே ஆர் எலிஜிபிள் ஃபார் எம்பிஏ கோர்ஸ். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல வந்துட்டு யூஜி முடிச்சவங்களும் இந்த டான்செட் எக்ஸாம் எழுத முடியும்? இல்லை. அது வந்து ஒன்லி ரெகுலர் இதில் படிச்சிருக்கணும். அண்டர் கிராஜுவேட்டு ஏதாவது டிகிரி, இன்ஜினியரிங் டிகிரியோ அல்லது சயின்ஸ் டிகிரியோ படிச்சிருக்கணும். நேர்களே, தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் திரு மன்னர் ஜவஹர் நம்மிடையே இருக்கிறார். யூஜி கோர்சஸ், அதாவது எந்த யூஜி கோர்சஸ் முடித்தவராக இருந்தாலும் அடுத்ததாக நீங்கள் படிக்க போகின்ற எம்பிஏ, எம்சிஏ, எம்ஆர்க் அண்ட் தென் எம் பிளான் இந்த படிப்புகளுக்கெல்லாம் டான்செட் என்கின்ற நுழைவுத் தேர்வை எழுத வேண்டும். இந்த நுழைவுத் தேர்வுக்காக என்ன மாதிரியான விதிமுறைகள் இருக்கின்றது, அதே நேரத்தில் இந்த டான்செட் தேர்வுக்காக எப்படி தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற உங்கள் சந்தேகங்களை நமது செய்தி அரங்கில் இருக்கும் திரு மன்னர் ஜவஹர் இடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்காகவே அவர் கூடுதல் தகவல்களை, விவரங்களை தந்து கொண்டிருக்கிறார். சார், இப்போ எம்பிஏக்கு வந்துட்டு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும். இப்போ எம்சிஏ அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு படிப்பு. ஏன்னா ஐடி ஃபீல்டு வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு இருக்கிறதுனால எம்சிஏ எல்லாருமே படிக்கிறதுக்கு இப்போ ரொம்ப விருப்பமா இருக்காங்க. இப்போ அந்த எம்சிஏக்கு அவங்க டான்செட் எழுதணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி? எம்சிஏக்கு வந்து அவங்க வந்து பிசிஏ முடிச்சிருக்கலாம் அல்லது எனி இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கோம். எல்லாமே வந்து 10th +2 அல்லது 10th டிப்ளமோ அது முடிச்சுட்டு ஒரு அண்டர் கிராஜுவேட் படிச்சுட்டு இந்த யூஜியில் வந்து இப்போ இன்ஜினியரிங் படித்தா எம்சிஏ போகலாம். இன்ஜினியரிங் இல்லாமல் மற்றபடி சயின்ஸ் இதில் படித்தாங்கன்னா பிசிஏ படிச்சிருக்கணும் அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸா அல்லது பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது முடிச்சுட்டு இதுக்கு போகலாம்.
சோ இப்போ அடுத்த நேயர் இருக்காங்க, தூத்துக்குடியிலிருந்து திலகவதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் திலகவதி, உங்களுடைய டவுட்ஸ் என்ன? நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். சார், எனக்கு நீண்ட நாளா ஒரு கேள்வி சார் கேட்கணும், ரொம்ப நாள் உங்ககிட்ட கேட்கணும் ரொம்ப ஆசை. இந்த பிஇ படிப்புகளை படிக்கிற அவ்வளவு மாணவர்கள் சார்பாக நான் கேட்கிறேன். தியரி பேசிஸ் தான் சார் இருக்கு, பிராக்டிக்கல் பேசிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இவங்களுக்கு எந்த அளவுக்கு அது உதவிகரமா இருக்குன்னு தெரியல. இன்னொன்னு ஏரோ பிஇல ஏரோ முடிச்சவங்க மேல் படிப்பு என்ன படிக்கலாம்? ஏன்னா ஏரோ படிச்சுட்டு என் பையன் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான். அப்புறம் எம்சிஏ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயும் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ்லயும் இருக்கு. ரெண்டுத்துக்குள்ள வேரியேஷன் என்ன? எதுல படிச்சா பெஸ்ட்? ஏன் இந்த வேரியேஷனா இருக்கு? இந்த 3 கேள்விக்கும் ப்ளீஸ் சார். இன்னொன்னு இந்த தியரி பேசிஸ் படிப்பு கொஞ்சம் பிராக்டிகல் நாலேஜ் பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாதா? நீண்ட நாள் வேண்டுகோள் சார். சரிங்கம்மா, 3 கொஸ்டின் சொல்லியிருக்கீங்க. முதல் கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிராக்டிகல்ஸ், இந்த கரிக்குலம் சிலபஸ்ன்னு சொல்லுவாங்க. கரிக்குலம்ங்கிறது வந்து என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறது, சிலபஸ்ங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குரிய பாடத்திட்டம். இந்த கரிக்குலம் சிலபஸில் வந்து நம்ம இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஐடிஐ இருக்கு, டிப்ளமோ இருக்கு, பிஇ இருக்கு, எம்இ இருக்கு, பிஹெச்டி இருக்கு. ஹையர் லெவலுக்கு போக போக வந்து ப்ராக்டிக்கல் கம்மியாக இருக்கும், தியரிட்டிக்கல் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஐடிஐ பார்த்தீங்கன்னா 90% வந்து ப்ராக்டிக்கல், 10% தியரியாக இருக்கும். அதே நேரத்துக்கு வந்து நீங்கள் இன்ஜினியரிங் இது டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 65% ப்ராக்டிக்கல், 35% தியரியாக இருக்கும். நீங்கள் பிஇ பார்த்தீங்கன்னா 35% ப்ராக்டிக்கல், 65% தியரி. ஏன்னா ஹையர் லெவலுக்கு போக போக வந்து டிசைன் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அந்த மாதிரி வேலைக்கு போகும்போது டிசைன் ஓரியன்டாக போவாங்க. லோயர் லெவலில் வந்து ஒர்க்கர் அண்டு சூப்பர்வைசர் லெவல் அந்தந்த வேலை வாய்ப்புக்கு ஏற்றபடி அவங்களுக்கு பாடத்திட்டம் இருக்குது. அதனால் பிஇயில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிகல்ஸ் கம்மி, பட் தே கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். அது மாதிரி பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சரு. செகண்ட் கொஸ்டின் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயும் இப்போ வந்துட்டு எம்சிஏ இருக்கு, இல்ல இன்ஜினியரிங் காலேஜ்லயும் இருக்கு. எதுல படிக்கிறது பெஸ்ட்? பாடத்திட்டம் அதான் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ங்கிறது ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆகுது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆகிறதுக்கு பாடத்திட்டம் இருக்கும். பை அண்ட் லார்ஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 90% ஆஃப் தி சிலபஸ் வந்து காமனாக இருக்கும். கொஞ்சம் 10% வேரியேஷன் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் அந்த மாதிரி பண்ணுறது மாதிரி இருக்கும். இன்னொரு 3வது கொஸ்டின் ஏதோ சொன்னாங்களே, இப்போ அடுத்த நேயர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட 3வது பேசலாம். கொஸ்டின் ஏதோ கேட்டாங்களே, அது என்னது? சோ அவங்க அந்த இன்ஜினியரிங் எப்படி வந்துட்டு பண்ணணும்? ஏன்னா நிறைய ஏரோநாட்டிக்கல் பற்றி கேட்டாங்க. ஏரோநாட்டிக்கல் வந்து பையன் படிச்சிருக்கான், வேலை இல்லாமல் இருக்கான்னு சொல்லி. ஏரோநாட்டிக்கலில் வந்து நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது வந்து எம்இ ஏரோநாட்டிக்கல் இருக்கு. அதுக்கு வேலை வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கறதுனால தான் இந்த ஸ்டடீஸ் சூஸ் இல்ல, வேலை வாய்ப்பு வந்து எப்படியும் வந்து ஒரு கொஞ்ச நாள் அவர் மார்க் என்னன்னு தெரியாது. இப்போ பொதுவாக வந்து இப்போ பிஇ முடிக்கிறவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தாதான் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது. செகண்ட் கிளாஸ்னா கிடைக்காது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயும் கம்யூனிகேஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ பட் அந்த ரிலேட்டட் ஒர்க் வந்து அவங்க பண்ணலாம், அல்லது அடிஷனலாக வந்து ஏதாவது படிச்சுட்டு வேலைக்கு போகலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த நேயர் மதுரையில இருந்து ராம்குமார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ராம்குமார், உங்களுடைய கேள்வி என்ன? மேடம் பிஇ ட்ரிபிள் முடிச்சிருக்கேன் மேடம். சரிங்க, ஹலோ சொல்லுங்க. கேட்குறோம் சார். நாங்க பிஇ ட்ரிபிள் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் யூஜில. அடுத்து எம்பிஏல என்ன டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கும்? HR மார்க்கெட்டிங் நிறைய செக்ஷன் சொல்றாங்க சார், அது என்ன எடுத்தா நல்லா இருக்கும்? HR மார்க்கெட்டிங்கிறது எம்பிஏல வருங்க. எம்இ படிக்கிறது வந்து எம்இ நீங்க படிக்கிறத பத்தி கேக்குறீங்க. எம்பிஏ சார், எம்பிஏ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதோ அதுல பண்ணீங்க. நிறைய இருக்கு, HR இருக்கு, மார்க்கெட்டிங் இருக்கு, ஃபைனான்ஸ் இருக்கு. அந்த இது வந்து ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து படிக்க வேண்டியது. ஓகே, இப்போ அடுத்த நேயர் ஈரோட்ல இருந்து கார்த்திக் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் கார்த்திக், உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ பிஆர்க் முடிச்சிருக்கேன் சார். சரி, இப்போ வந்து இப்போ டான்சென்ட்க்கு அப்ளை பண்ணிருக்கேங்க சார். கம்மிங் 23rd மார்ச்சுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். எம்ஆர்க்கு எம் பிளானுக்கு ரெண்டுக்கும் சேர்த்துங்க. சரி, இப்போ அதுக்கு வந்து நான் புக்ஸ் சர்ச் பண்ணி பார்த்தா கிடைக்கலங்க சார். அப்ப எங்க கிடைக்கும் என்னன்னு இது பண்ணலாங்களா சார், இல்ல எப்படி? சிலபஸ் வந்து பிஆர்க் சிலபஸ் அந்த என்னென்ன சிலபஸ் எதுல கேட்பாங்க, அதாவது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ங்கிறதுல பார்ட் 1ல என்னென்ன சிலபஸ், பார்ட் 2 என்ன, பார்ட் 3 என்னன்னு இருக்கு. நீங்க அதுக்கேற்றபடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிபிக் புக்னா நீங்க வந்து உங்க டீச்சர்ஸ்ட கேட்டுக்கிட வேண்டியதான். நிறைய புக்ஸ் இருக்கு, பட் ஸ்பெசிஃபிக்கா நம்ம இதை படிங்க அதை படிங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க உங்க டீச்சர்ஸ் வந்து நீங்க எங்க படிக்கிறீங்களோ அங்க உள்ள டீச்சர்ஸ் கேட்டு எந்த புக் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க.
ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் கார்த்திக் சார். இப்போ வந்து கமிங் 18th இந்த டான்செட்க்கு அவங்க எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சாகணும். இல்லை 18th அதாவது தமிழ்நாட்டில் 15 இடத்துல வந்து அப்ளிகேஷன் சேல்ஸ் அண்ட் ஹால் டிக்கெட் கொடுக்குறது. உடனே ஹால் டிக்கெட் வாங்கிடலாம். 15 இடத்துல வந்து அதில் வந்து 18th வாங்கணும். ஆனால் 18th வாங்க முடியலன்னா 20th வரையும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் 20th வரையும் டைம் கொடுத்துருக்காங்க, வந்து வாங்கலாம். ஓகே, இப்போ மேல்மருவத்தூர்ல இருந்து செந்தில்குமார் காத்துட்டு இருக்காரு. வணக்கம் செந்தில்குமார், உங்களுடைய டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். வணக்கம் மேடம், சார் ஒரு டவுட் கேட்கலாம் மேடம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். செந்தில்குமார் சார், என்னோட மனைவி பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். அதை ஃபைனல் இயர் படிச்சிருக்கேன் மேல்மருவத்தூர் ஆதிபுரத்தில். சரி, இப்போ அது முடிச்சுட்டு அவங்க என்ன படிச்சா வேலை கிடைக்கும் ஒரு டவுட் சார். வேற இல்லை இல்லை, இந்த ப்ரோக்ராமே ஹையர் ஸ்டடீஸ் சம்பந்தமா அந்த மாதிரி உள்ளது வந்து இப்போ டான்செட்டுங்கிறது வர மார்ச் 22, 23 நடக்குது. 22ஆம் காலையில் எம்சிஏ, மத்தியானம் எம்பிஏ, 23ஆம் காலையில் வந்து இது நடக்குது, அதாவது எம்இ, எம்டெக், எம்பிளான் அந்த மாதிரி. அதனால் நீங்கள் வந்து எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான் ரிலேட்டட் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் வாங்கணும் டான்செட்டுக்கு. அந்த ஹால் டிக்கெட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு 15 மையங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த 15 மையங்களில் ஏதாவது ஒரு இதில் போய் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு போய் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்லப் பண்ணி நீங்கள் வந்து இமீடியட்டாக ஹால் டிக்கெட்டும் வாங்கிடலாம். எல்லாமே வந்து ஒரு மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் ஆகும். 20 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட்டே வாங்கிட்டு போயிடலாம். எந்த காலேஜில் என்னைக்கு என்ன அந்த டீட்டெயில்ஸ் அதில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஒய்ஃபை எழுத சொல்லுங்க. அடுத்த நேயர் திண்டுக்கல்ல இருந்து பிரபு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் பிரபு, உங்களுடைய கேள்விகள் என்ன? ஹலோ சார், நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2008 பாஸ் அவுட் சார். சொல்லுங்க. 2008னா இப்போ 5 வருஷம் ஆகுது. ஆமாங்க சார், நான் ஒரு 5 இயர்ஸ். ஸோ அவருடைய கால் கட் ஆயிடுச்சு. இந்த கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கு சார். இப்போ வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பேக் வந்துட்டு அவங்க யூஜி கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஸோ அடுத்து அவங்க வந்து ஜாப்க்கு போயிருப்பாங்க. இப்போ அவங்க பிஜி பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இப்போ அவங்க வந்துட்டு பண்ண முடியுமா? என்ன மாதிரியான சிலபஸ் அவங்க என்ன ஜாப்ல என்ன மாதிரி ஜாப்ல இருக்காங்க பொறுத்து இன்ஜினியரிங் படிக்கணுமா, அதாவது எம்இ, எம்டெக் படிக்கணுமா, அல்லது எம்பிஏ. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து எம்பிஏல தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க ஜாபுக்கு போயிட்டா. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் வந்து எது ஒன்ஸ் அவங்க வந்து ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம எம்இ படிக்கலாம் அல்லது எம்டெக் படிக்கலாம் அல்லது வந்து எம்பிஏ படிக்கலாம்னு. ஸோ அதை அவங்க டிசைட் பண்ண வேண்டியது. ஓகே, இப்போ அடுத்த காலர் ஈரோட்ல இருந்து ஸ்ரீசாந்த் இருக்காரு. வணக்கம் ஸ்ரீசாந்த், உங்களுடைய கேள்விகள் என்ன? ஹலோ சார். வணக்கங்க, சொல்லுங்க சார். நான் இப்போ பிஇ மெக்கானிக்கல் பண்ணிருக்கேன் சார், ஃபைனல் இயர். ஓகே, டான்செட் அப்ளை பண்ணிட்டேன் சார். சரி. இப்போ என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணலாம்? இப்போ லாஸ்ட் 10 இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து படிச்சா போதுமா சார், இல்ல வேற ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணணுமா? கொஸ்டின் பேப்பருங்க காட்டும் சிலபஸை பார்த்து சிலபஸ்ல வந்து சிம்பிளா தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க வந்து அந்த சிலபஸை கான்சென்ட்ரேட் பண்ணி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா யூ கேன் ஆன்சர் வெரி வெல். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஸ்ரீசாந்த். அடுத்த நேயர் வந்தவாசில இருந்து அன்பு காத்துட்டு இருக்காரு. வணக்கம் அன்பு, உங்களுடைய கேள்விகள் என்ன? ஹலோ சார், நான் டான்செட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் சார். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிங்க அன்பு. நெக்ஸ்ட் வந்து நான் எம்ஏ ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் அதாவது லாஸ்ட் இயர்ல கட் ஆஃப் வந்து எவ்வளோலாம் எந்தெந்த காலேஜ்ல எவ்வளோ ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது லிஸ்ட் எப்படி சார் பாக்குறது? அது லாஸ்ட் இயர்ல வந்து உள்ளது இனிமேல் தான் போடுவாங்க கட் ஆஃப் வந்து. அது வந்து டேன்கான்னு சொல்றது. இப்போ இது டான்செட்னா எக்ஸாமினேஷன், டேன்காங்கிறது தமிழ்நாடு காமன் அட்மிஷன். இந்த காமன் அட்மிஷன் அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் நடக்கும். எம்இ, எம்டெக்கு, எம்பிஏ, எம்சிஏக்கெல்லாம் வந்து கோயம்புத்தூரில் நடக்கும். இப்போ நீங்கள் எம்இ மெக்கானிக்கல் சேரணும்னு சொல்லும் போது அதுக்கு வந்து அந்த கட் ஆஃப் டீடைல்ஸ் வந்து அந்த டான்கா நடக்கும்போது அது தமிழ்நாடு காமன் அட்மிஷன்ங்கிறது நடக்கும்போது டீடைல்ஸ் கொடுப்பாங்க. மார்ச் 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் எம்பிஏ, எம்சிஏ, எம்ஆர்க் உள்ளிட்ட படிப்புகளுக்கு டான்செட் தேர்வு நடைபெற இருக்கிறது. இந்த டான்செட் தேர்வு குறித்த மாணவர்களின் சந்தேகங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திரு மன்னர் ஜவஹர் விடையளித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக திருவாரூரிலிருந்து அக்பர் பாஷா என்கின்ற நேயர் காத்திருக்கிறார். வணக்கம் அக்பர் பாஷா, உங்களுடைய கேள்விகள் என்ன? இணைப்புல இருக்கீங்களா? அடுத்ததாக சென்னையிலிருந்து சுகந்தி என்கின்ற நேயர் காத்திருக்கிறார். வணக்கம் சுகந்தி, உங்களுடைய கேள்விகள் என்ன? ஹலோ சார், என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஹெச்ஆர் சார், எம்பிஏல. பட் நான் என் ப்ரொஃபசர் கிட்ட கிளாரிஃபை பண்ண வரைக்கும் ஃபினான்ஸ்ல தான் நல்ல ஸ்கோப் இருக்கு,
வேலைக்கான ஸ்கோப் வந்து நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. சோ இப்ப எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணா பெஸ்டா இருக்கும் சார்? இல்ல ஸ்கோப்பை பொறுத்த அளவுக்கு ஃபைனான்ஸ்லயும் இருக்கு, வந்து ஹெச்ஆர்லயும் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. உங்களுடைய அதாவது நீங்க எதுல வந்து உங்களுக்கு பிடிச்சது அதே நேரத்துக்கு நீங்க நல்லா பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே பண்றது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சுகந்தி. சார் இப்போ வந்துட்டு இந்த டான்செட் எக்ஸாம் கம்மிங் 18க்குள்ள வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மையங்கள்ல போய் நேரடியாவே ஹால் டிக்கெட் வாங்கிக்கலாம். அப்படி அங்க வாங்க முடியாதவங்க அதுக்கு ஏதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில டைரக்டா போய் வாங்கக்கூடிய வசதிகள் ஏதாவது? இதுவரையில அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. எல்லா இதுலயுமே வந்து அந்த டைம், அதாவது சண்டே இருக்காது, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இல்லாம மற்ற நாள்ல மார்னிங் 9:30 ஈவினிங் 5:30 வரையும் இருக்கு. ஸோ அதில் போய் இவங்க போய் வாங்கிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. போய் ஒரு 20 மினிட்ஸ்லேயே ஹால் டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். மெயின் கேம்பஸில் வந்து ஒன்லி திங் அந்த 18th லாஸ்ட் டேட்டுங்கிறது மெயின் கேம்பஸில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் 20th வரையிலும் அந்த கொடுத்துருக்காரு. அது மாதிரி யாரும் 18க்குள்ளே வாங்காமல் இருந்தாங்கன்னா 20th இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த நேயர் மதுரையிலிருந்து சக்தி காத்துட்டு இருக்காரு. வணக்கம் சக்தி, உங்களுடைய கேள்விகள் என்ன? வணக்கங்க, சொல்லுங்க சக்தி. சார், இது மாதிரி எம்ஆர்க் படிக்கிறதுக்கு வந்து பிஇல என்ன படிச்சாதான் எம்ஆர்க் படிக்க முடியும்? பிஇல அது டீடைல்ஸ் வந்து நான் அந்த அதாவது இன்ஃபர்மேஷன் அபவுட் காலேஜஸ், இன்ஃபர்மேஷன் அபவுட் வேரியஸ் கோர்சஸ்ன்னு சொல்லி இருக்குங்க. அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது எம்ஆர்க் படிக்கிறதுக்கு யார் யார் எலிஜிபிள்னு கம்ப்ளீட் டீடைல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டான்செட் அப்ளிகேஷன் வாங்கணுமே அது வந்து உங்களுக்கு தெரியுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சக்தி. சார், இப்போ வந்து டான்செட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கு. அது எவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதை எப்படி வந்து நம்ம கொடுக்கணும்? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 500 rupeesங்க. அது எஸ்சி எஸ்டிக்கு வந்து 250. அதனால எஸ்சி எஸ்டி இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் தி சர்டிஃபிகேட், அதாவது அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு வந்து கொடுத்துட்டா போதும் அடிஷனலா. ஓகே, சோ நெக்ஸ்ட் காலர் சென்னையில இருந்து பத்மபிரியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் பத்மபிரியா, உங்களுடைய கேள்விகள் என்ன? நீங்க சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். வணக்கங்க, சொல்லுங்கம்மா. நான் எம்சிஏ பார்ட் டைம்ல அப்ளை பண்ணோம்னா டான்செட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணுமா சார்? ஆமா, எல்லாமே அதாவது ஃபுல் டைம் பார்ட் டைம் எல்லாத்துக்குமே வந்து டான்செட் எழுதணுமா. அதாவது நான் கேட் இல்லாதவங்க எல்லாருமே டான்செட் அந்த மாதிரி நான் கேட் எக்ஸாம் சொல்றது. So thanks for calling பத்மபிரியா. சார், இப்போ கேட் எக்ஸாம் அண்ட் தென் டான்செட் எக்ஸாம் இது ரெண்டுத்துக்குமே என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? கேட்டுங்கிறது கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். அது வந்து ஐஐடியிலேருந்து நடத்துவாங்க, பர்டிகுலர் பிஜி படிக்கிறவங்களுக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து ஸ்டைஃபன் கொடுப்பாங்க, மாதம் 8000 ரூபான்னு சொல்லி. கேட் மூலம் சேர்ந்தாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 342 காலேஜில் பிஜி இருக்குது. 342 காலேஜில் ஏறக்குறைய 105 கோர்ஸ், அதை டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 105 பிஜி கோர்ஸ். 105ல் மெயின் கேம்பஸில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் 84 கோர்ஸ் இருக்குது. இதில் இந்த மெயின் கேம்பஸில் 84 கோர்ஸில் வந்து ஒரு சில கோர்ஸ் தவிர்த்து மற்ற கோர்ஸ்லாம் படிக்கிறவங்க கேட் மூலம் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 8000 rupees per month கிடைக்கும். இந்த நான் கேட் டான்செட்டில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த ஸ்டைஃபண்ட் கிடைக்காது. ஸ்டைஃபண்ட் வேணும்னா கேட் எழுதியிருக்கணும். ஸ்டைஃபண்ட் அந்த கேட்ல ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கலன்னா வச்சுக்கோங்க, இதெல்லாம் மெரிட் பிரகாரம் வந்து கவுன்சிலிங் மெரிட் பிரகாரம் அவங்கள அட்மிட் பண்ணும்போது கேட் மார்க் கம்மியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மற்றொரு கேட் எழுதாதவங்களுக்கும் டான்செட் எழுதுனாங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, சோ அடுத்த நேயர் தேனியில இருந்து செல்வராஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் செல்வராஜ், உங்களுடைய கேள்விகள் என்ன? மேடம் வணக்கம். மேடம் சொல்லுங்க. மேடம், நான் வந்து பிசிஏ படிக்கிறேன் மேடம், தேனி கம்மார் காலேஜ்ல. ஓகே, ஹலோ. சொல்லுங்க சார், நீங்க சார் கிட்ட கேட்கலாம் உங்களுடைய क्वेश्चन. சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க சார். நான் வந்து தேனி கம்மார் காலேஜ்ல படிக்கிறேன் சார், பிசிஏ ஃபைனல் இயர் படிக்கிறேன் சார். சரி சார், இப்ப வந்து பிசிஏ முடிச்சா எம்சிஏ வந்து டைரக்டா செகண்ட் இயர் செல்லலாம்னு சொல்லி சொன்னாங்க சார். லேட்டரல் என்ட்ரி சொல்றீங்களா? ஆமா சார், லேட்டரல் என்ட்ரி சார். லேட்டரல், சரி. எப்படி சேரலாமா சார்? நான் வந்து 12th வந்து மேத்ஸ் குரூப் சார். மேத்ஸ் குரூப் கட்டாயம் எடுத்துக்கணும். எம்சிஏக்கு வந்து +2ல வந்து மேத்தமெட்டிக்ஸ் இருந்திருக்கணும். அதுக்கடுத்து பிசிஏ இது பண்ணிட்டு நீங்க யாரும் ஒர்க் பண்றீங்களா? இல்ல சார், இல்ல சார், இப்ப சார் முடிக்கிறேன். இல்ல, டிப்ளமோ முடிச்சுட்டா வந்து லேட்டரல் என்ட்ரி போலாம். சோ டிப்ளமோ முடிக்கும் பொழுது லேட்டரல் என்ட்ரி வந்து அவங்க அப்படியே போகலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சோ அடுத்ததா சென்னையில இருந்து பூஜா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் பூஜா, உங்களுடைய கேள்விகள் என்ன?
மேம் மை நேம் இஸ் பூஜா. நான் வந்துட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ எம்பிஏ டான்செட்க்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன டவுட்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல நான் எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் மேம். அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல நீங்க படிக்கிறீங்க, எங்க போனாலும் நீங்க நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா டான்செட்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமா? அதாவது மெரிட் பிரகாரம், அதாவது எப்படி பிஇ பிடெக் வந்து கவுன்சிலிங் நடக்குதோ அதே மாதிரி எம்இ இதுக்கும் எம்இ எம்டெக் அது கவுன்சிலிங், அதே மாதிரி எம்பிஏ எம்சிஏக்கு கவுன்சிலிங் கோயம்புத்தூர் நடக்கும். அதாவது டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங்ல வந்து நீங்க நல்ல டான்செட் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சார், இப்போ இவங்க கிட்ட கேள்வி எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியில நம்ம டைரக்ட் கேம்பஸ்ல போய் படிக்கணும் அப்படின்னு. சோ இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில பிஜிக்கு எவ்வளவு பிளேசஸ் வந்து அலாட் பண்ணிருக்காங்க இன் கேம்பஸ்? இன் கேம்பஸ் நீங்க வந்து எம்இ எம்டெக்ல ஏறக்குறைய 84 கோர்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு கோர்ஸ்லயும் 25 பேர் வந்து இது பண்ணலாம். அதுல கேட் ஃபில்லப் ஆகும், அது இல்லாம கேட் நான் கேட் இது வந்து டான்செட் மூலம். அதே மாதிரி எம்பிஏக்கு 60 பேர் இருக்காங்க, எம்சிஏக்கு 60 பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டான்செட் மூலமாகவும் இருக்கும். டான்செட் மூலமாக இருக்கும்போது கம்யூனிட்டி பேசிஸில் வரும் எல்லாமே. ஸோ இப்போ அடுத்த நேயர் மதுரையில இருந்து கிருத்திகா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் கிருத்திகா, உங்களுடைய டவுட் என்ன? டான்செட் எக்ஸாம் பத்தி சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. என் பையன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து அப்ரூவல்ல ஃபாரின் கோர்ஸ் படிக்கிறாப்ல சார், யூஜி. அதாவது பிஜி வந்து இங்க டான்செட்ல படிக்கலாமா? ஹையர் எஜுகேஷன் எப்படி பண்ணணும்? ஃபாரின்லயே பண்ணாதான் வேல்யூபிளா இருக்குமா, இல்ல இந்தியால பண்ணலாமா? பொறுத்தளவுக்கு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பையனோ பொண்ணோ வந்து அவங்க தங்களை எப்படி தயார்படுத்திக்கிறாங்கிறத பொறுத்து தான் வேல்யூ. மற்றபடி நம்ம இந்தியாவிலையும் ரைட்டு, தமிழ்நாட்டிலையும் ரைட்டு, நல்ல பிஜி கோர்சஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் ஃபாரின்ல இருந்து வந்து இங்க இந்தியாவில் வந்து பர்டிகுலர்லி அண்ணா யூனிவர்சிட்டியில பிஜி படிக்கிறாங்க. அதனால வந்து கோர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து ஃபாரினுக்கு ஈக்குவலால கொஞ்சம் ஹையர் லெவல்லே நிறைய இது வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி நடக்குது. அதனால நீங்க அவர் பையனோ பொண்ணோ வந்து அவங்க எது லைக் பண்றாங்களோ அது பண்ணட்டும். ஓகே, இப்போ அடுத்ததா திருவாரூர்ல இருந்து முகமது இலியாஸ் அப்படிங்கிற நேயர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம் முகமது இலியாஸ், உங்களுடைய கேள்விகள் என்ன? நீங்க சார்ட்ட கேட்கலாம். மேடம், நான் வந்து 2011ல வந்து இன்ஜினியரிங் முடிச்சேன். அதாவது இது மேக்ஸ்ல வந்து 2 பேப்பர் அரியர் வச்சிருந்தேன் மேடம். அப்புறம் 2 இயர்ஸா எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணி 38 மார்க் எடுத்தேன். ஆனா அரியர் இருந்துச்சு, ரீவாலுவேஷன்ல கிளியர் ஆகல. ஆனா இப்போ நவம்பர்ல கிளியர் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் நான் அப்பியர் ஆயிருக்கேன். லாஸ்ட் இயர் மார்க் வச்சு இந்த தடவை அப்ளை பண்ணலாமா, இல்ல இந்த தடவை எடுக்கிற மார்க் தான் வந்து அப்ளை பண்ண முடியுமா? அப்புறம் இன்னொரு கொஸ்டின், இப்ப சிலபஸ் வந்து மாறி இருக்கா? இப்ப உள்ள சிலபஸ்ல உள்ள ரெகுலேஷன்ல உள்ள கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்களா, இல்ல என்னோட பழைய இதே நான் வந்து அந்த சிஸ்டம்ல அப்ப உள்ள ரெகுலேஷன்ல இருந்த சிலபஸ் நான் படிக்கலாமா என்கிறது எனக்கு டவுட் மேடம். இன்னொன்று ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஏதுன்னு எனக்கு கொஞ்சம் கேட்கணும். அதாவது உங்களை பொறுத்தளவுக்கு நீங்க வந்து அரியர் சப்ஜெக்ட் வச்சு கிளியர் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எந்த இதை வச்சு டிகிரி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. நீங்க இப்ப எழுதி புதுசா வந்து இப்ப உள்ள சிலபஸ்க்கு எழுதிக்கிறது நல்லது. சோ அப்ப ஓல்ட் சிலபஸ்ல அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். இந்த நியூ சிலபஸ்ல வந்து அவர் இப்ப லேட்டஸ்டா என்ன இருக்கோ டான்செட்ல புதுசா வந்து ஹால் டிக்கெட் வாங்கிட்டு அது பண்ணட்டும். ஓகே, அடுத்ததாக சங்கரன் கோவிலில் இருந்து செல்வராஜ் என்கின்ற நேயர் காத்திருக்கிறார். வணக்கம் செல்வராஜ், உங்களுடைய கேள்விகள் என்ன சார்ட்ட கேட்கலாம். வணக்கம்மா. உங்களுடைய கேள்வியை கேளுங்க செல்வராஜ். வணக்கம்மா. உங்களுடைய டிவி வால்யூமை மியூட் பண்ணிருங்க. டிவி வால்யூமை மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். என் பொண்ணு வந்து இசிஇ மேஜர் படிக்கா இன்ஜினியரிங்ல. இசிஇ என்னது? எங்க? உங்களுடைய கேள்வி ரிப்பீட் பண்ணுங்க செல்வராஜ். என் பொண்ணு இசிஇ மேஜர் இன்ஜினியரிங் படிக்கா, தேர்ட் இயர். ஓகே. அவன் வந்து நாங்க முதல்ல அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டோம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மேனேஜ்மெண்ட் போட்டாங்க, சேலன்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு வந்து கெட்டதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. நான் வேற எந்த வசதி வாய்ப்பு இல்லை, அதனால உழைக்கும். அவருடைய செல்வராஜ் உங்களுடைய கேள்வி தெளிவா இல்ல. தெளிவா இல்லைங்க. உங்க பொண்ணு இசிஇ படிக்கிறாங்க. இல்ல, அவருடைய கேள்வி தெளிவா இல்ல. அவர் இணைப்புல இருந்தும் வந்துட்டு துண்டிச்சிட்டாரு. சரி, இப்போ எம்பிஏ எம்சிஏ எல்லாமே படிக்கணும் அப்படின்னா இப்ப லாஸ்ட் இயர் வந்து எவ்வளவு கட் ஆஃப் இருந்தது, இப்போ எவ்வளவு கட் ஆஃப் எடுத்தோம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே வந்துட்டு மாணவர்கள் படிக்க முடியும்?
ஏன்னா அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வரணும்னு நினைப்பாங்க. எம்பிஏ எம்சிக்கு வந்து மொத்தம் இருக்கிற 60 சீட்டு ஏறக்குறைய வந்து 25,000 பேருக்கு மேலே ட்ரை பண்ணுவாங்க. அதனால் கட் ஆஃப் மார்க் ரொம்ப நல்லா ஹை மார்க் இருக்கணும். ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் எக்ஸாக்ட் லாஸ்ட் இயரில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து இப்போ அட்மிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க சொல்லுவாங்க. ஓகே சார், பெங்களூர்ல இருந்து அடுத்த நேயர் அருண் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் அருண், உங்களுடைய क्वेश्चंस என்ன? வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ வந்து டான்செட்னால என்ன யூஸ்? நான் வந்து 2011ல வந்து எம்சிஏ முடிச்சுட்டு இப்போ வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் இன்னைக்கு இருக்கிற காலேஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டான்செட்ல எழுதி உள்ள போறவங்களும் சரி, டைரக்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டால போறவங்களும் சரி, ரெண்டும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் மேக்ஸிமம் 99% சேம் தான். ஓகேங்களா? உங்க क्वेश्चन என்ன? क्वेश्चन என்னன்னா என்ன யூஸ்? டான்செட்னால என்ன யூஸ்? நமக்கு எந்த யூஸுமே இல்லையே. ரெண்டும் பேமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எதுக்காக டான்செட் எழுதுறோம் அப்படின்னா பேமெண்ட்ஸோ அல்லது வந்து டான்செட் வந்து இட் இஸ் அ மஸ்ட். டான்செட் அதாவது நம்ம டான்செட் வந்து கவர்மெண்ட் எய்டடு, கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், செல்ஃப் சப்போர்ட்டிங் பேசிஸில் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு இது கொடுக்குறாங்களோ அதை வந்து ஒரு இது பண்ணுறோம். அந்த மாதிரி உள்ளதில் வந்து டான்செட் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக, அதாவது ஃபீ ஸ்ட்ரக்சரில் வந்து கம்மியாகுது. கவர்மெண்ட் எய்டடு அதாவது ஃப்ரீ கோர்சஸ், பேமெண்ட் கோர்சஸ்ன்னு இருக்கு. அந்த மாதிரி உள்ளதில் வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டினா பியூர்லி யூனிவர்சிட்டி ஃபீஸ் இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஃபீஸ் இருக்கு, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் ஃபீஸ் இருக்கு, செல்ஃப் சப்போர்ட்டிங்ல ஒரு ஃபீஸ் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் கம்பேரிங் பேமெண்ட் சீட். அதனால ஃபீஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ் சார் இந்த ரெண்டு இதுக்குமே. ஆமா. ஓகே ஓகே. சோ ஃபீஸ் மட்டும் டிஃபரன்ஸ் மட்டும், அது மட்டும் இல்ல. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சேரணும்னா இங்க வந்து டீச்சிங் மெத்தடாலஜி மற்றபடி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கும். கேம்பஸ் இன்டர்வியூ அந்த ஒவ்வொரு காலேஜ்லயும் அதை பொறுத்து. அடுத்ததாக நேயர் பிரபு காத்திருக்கிறார், அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் பிரபு, உங்களுடைய கேள்விகள் என்ன நீங்க சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார், நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2008 பாஸ் அவுட் சார். ஆக்சுவலா லைன் கட் ஆயிருச்சு. அப்ப பேசின ரைட் ஞாபகம் இருக்குங்க. பிரபு சொல்லுங்க. ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார் எனக்கு. ஆக்சுவலா நான் வந்து இப்ப கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். டான்செட்டும் அப்ளை பண்ணிருக்கேன். என்னோட டவுட் என்னன்னா ஆக்சுவலா வந்து டான்செட்ல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் ஆக்சுவலா சிலபஸ்ல இருக்கு சார். காமன் டு ஆல் பிரான்ச்சஸ்ல. எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் இந்த பிரான்ச்சஸ்க்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல. நான் எதுக்காக வந்து இது எனக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆக போறது இல்ல. சோ வந்து நான் இது எதுக்காக நீங்க ஒர்க் பண்றத வச்சு நீங்க ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுதுன்னு சில பேசிக் இது இருக்கு. அதாவது ஒரு உங்களுக்கு தெரியும் சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி. பேசிக் சயின்ஸ் வந்து எல்லா இன்ஜினியர்ஸுக்கும் தெரியணும். அதே மாதிரி டெக்னாலஜினா பேசிக் இன்ஜினியரிங் தெரியணும். இந்த பேசிக் இன்ஜினியரிங்ல வந்து அந்த காலத்துல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் இது மூணுமே ரொம்ப பேசிக் இன்ஜினியரிங். அந்த பேசிக் இன்ஜினியரிங் தான் அதுல இருக்கு. அது இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து ஐடி கம்ப்யூட்டர்ல அந்த வந்து கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அதுல உள்ளது அந்த சிலபஸ்ல இருக்கு. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ங்கிறதுல பார்ட் 1, பார்ட் 2ல பார்ட் 2ல பர்டிகுலரா பேசிக் இன்ஜினியரிங். அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் வந்து இன்ஜினியரிங், அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து டெக்னாலஜி. ஸோ அந்த மாதிரி உள்ளதுல வந்து ஒரு இது பண்ணும்போது பேசிக் இது இருக்கணும். அதனால நீங்க வந்து அந்த பேசிக் இது உங்களுக்கு வந்து லேட்டரா யூஸ் ஆகாதுன்னு நினைக்கக்கூடாது. அது தெரிஞ்சிருக்கணும். இப்போ உள்ள சிலபஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க சிவில் மற்ற கம்யூனிகேஷன் படிப்பாங்க. கம்யூனிகேஷன் படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங் அதெல்லாம் இருக்கும் அந்த சிலபஸ்ல. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் பிரபு. அடுத்ததாக சென்னையிலிருந்து மாலதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாலதி, உங்களுடைய கேள்விகள் என்ன சார் கிட்ட கேட்கலாம். Sir, good afternoon, sir. Good afternoon, ma. I completed my BTech in 2010. I have industry experience, sir. Power engineering and management படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சரி. வேற ஏதாவது ஸ்கோப் இருக்கா? VLSI ஏதாச்சும்? என்ன ஸ்கோப்னு கேக்குறீங்க? இல்ல என்ன ஸ்கோப் இருக்கு ஃபியூச்சர்ல? VLSI பெட்டரா இருக்குமா இல்ல பவர் இன்ஜினியரிங்க்கு பெட்டரா இருக்குமா? எது பெட்டரா? அதெல்லாம் வந்து அதாவது ஒரு லெவலுக்கு மேல வந்து நீங்க உங்களுக்கு ஃபீல்டு, அதாவது தேர்ட் லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ல 3 பிரிவு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்னு. இது பிஇ முடிச்ச பிறகு வந்து நீங்க எல்லாம் பிஇ படிக்கும் போதே அது வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க வேலை பார்க்கறதுனால மற்றவங்களோட இது பண்ணிட்டு எது பெட்டரா இருக்குன்னு நீங்களே சூஸ் பண்ணலாம். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய இன்வால்மெண்ட் அந்த இதை பொறுத்து உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல்டு முக்கியம், என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுங்கிறதுல நீங்களே டிசைட் பண்றதே கரெக்டா இருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் நேயர் திருவண்ணாமலையிலிருந்து யுவராணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் யுவராணி, உங்களுடைய क्वेश्चंस என்ன? நான் பிசிஏ முடிச்சு பிசிஏ ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். சொல்லுங்க.
எம்சிஏ டான்செட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிருக்கேன். எந்த சிலபஸ் படிக்கணும்? அதுலேயே சிலபஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டான்செட்டில் வந்து இன்ஃபர்மேஷன் அபவுட் வேரியஸ் காலேஜஸ் கோர்சஸ் இருக்குது. இன்னொரு புக் வந்து இந்த மாதிரி எம்சிஏ படிக்கிறவங்க இதை அவங்களுக்குலாம் என்னென்ன படிக்க வேண்டியிருக்கு, எக்ஸாம் வந்து என்ன மாதிரி இருக்கும், என்ன டீட்டெயில்ஸாக அந்த எல்லாமே இருக்குது, அதில் படிச்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் யுவராணி சார். இப்போ எம்பிஏ, எம்சிஏ, எம்ஆர்க், எம்டெக் அப்படின்னா பர்டிகுலரா இந்த சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரூலும் இருக்கு. அந்த மாதிரி இப்போ எம்பிஏ அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் கண்டிப்பா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ரூல்ஸ் இருக்கு? இல்லைங்க, அது வந்து எம்பிஏக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லா ஃபீல்டும் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு சிலபஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் அந்த சிலபஸில் வந்து என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்னு இல்லாமல் சிலபஸில் ஒரு 4-5 சப்ஜெக்ட் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் சேர்த்து இருக்கும். அதனால் சிலபஸையும் பார்க்கணும், முடியாது சப்ஜெக்ட்னு பார்க்கக்கூடாது. ஓகே. ஸோ அந்த இப்போ வந்துட்டு ஒரு எம்பிஏ, எம்சிஏ இல்லை எம்டெக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்னா அவங்கள வந்து எந்த அளவுக்கு அவங்க தயார் பண்ணணும், எப்படி அவங்க வந்து என்னென்ன இதெல்லாம் எடுத்து படிக்கணும், எப்படி அவங்களுக்குள்ள ஈஸியாக தேர்வை வந்துட்டு எதிர்கொள்றது? அவங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்களா வேலைக்கு போகிறாங்களான்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணிக்கணும். ஹையர் ஸ்டடீஸ்னால் சீனியர்ஸ்ட்டை வந்து என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன மாதிரி கொஸ்டின் வருது, சிலபஸ் என்ன ஏதுன்னு ஃபஸ்ட் இயர்லேயே வந்து அவங்க வந்து அதெல்லாம் இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சீனியர்ஸ்ட்டு வந்து நிறைய கேட்கலாம், சூப்பர் சீனியர்ஸ்ட்டையும் கேட்கலாம், இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்ககிட்டையும் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி. ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு என்னென்ன படிக்கணும், என்னென்ன மாதிரி பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் தான். இப்போ வந்து பிஇ முடித்தவங்க ஆல்மோஸ்ட் கிளாஸ்மேட்ஸு மற்றவங்ககிட்ட எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. ஸோ அந்த மாதிரி உள்ளதில் வந்து இம்மீடியட் சீனியர் அல்ல சூப்பர் சீனியர் அவங்ககிட்ட கேட்டு அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். இப்போ சென்னையில இருந்து நெக்ஸ்ட் காலர் வெங்கடேசன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் வெங்கடேசன், உங்களுடைய கேள்விகள் என்ன? வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கங்க. என் பேர் வெங்கடேசன், சீனியர் சிட்டிசன். ஓகே. என்னுடைய முதல் பேத்தி சுகன்யா பேரு. ஜிசிடி கோயம்புத்தூர்ல 4th ஃபைனல் இயர்ல வரைக்கும் 9 ரேங்க் வாங்கியிருக்கா. இது டிசிஎஸ் கேம்பஸ்ல செலக்ட் ஆகி இப்போ ஒர்க் பண்றா. என்னுடைய ஆம்பிஷன் அவளை ஹையர் எஜுகேஷன் ஃபாரின் அனுப்ப வைக்கணும். உங்களுடைய கைட்லைன்ஸ் வேணும் சார், ஹெல்ப் பண்ணுங்க. இல்லை, அவ ஆல்ரெடி நல்ல மார்க் எடுத்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்றதுனால அந்த ஒர்க் பண்ணிட்டு அவங்க பேசி என்னென்ன ஃபீல் பண்றாங்கன்னு பாருங்க. அவங்க வந்து இந்த ஒர்க்கிங் இதில் வந்து கண்டிஷன் வந்து அவங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் ஒரு 3-4 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அது பிறகு ஹையர் ஸ்டடீஸ் போகட்டும். இல்லை இப்போயே ஹையர் ஸ்டடீஸ் ஒர்க்கை பற்றி பரவாயில்ல நம்ம ஹையர் ஸ்டடீஸ் போகலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்த நேயர் இப்போ கிருஷ்ணகிரியிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சத்யமூர்த்தி. சத்யமூர்த்தி வணக்கம், உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. மேடம், நாங்க வந்து டான்செட் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டோம் மேடம். ஆனா அது வந்து ஹால் டிக்கெட் எப்படி வாங்குறதுன்னு தெரியல. ஹால் டிக்கெட் வந்து அதாவது தமிழ்நாட்டில் வந்து 15 இடம் சொன்னேன். 15 இடம்னா வந்து எல்லாமே வந்து இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை, வெள்ளூர், ஈரோடு, சேலம், பிறகு கோயம்புத்தூர், திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம், தஞ்சாவூர், காரைக்குடி, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, அப்படி நாகர்கோவில், எல்லா இடத்துலையும் இந்த இடங்கள்ல எல்லாம் உள்ள கவர்மெண்ட் எய்டு இதில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது பேப்பரில் வந்து நிறைய தடவை அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாச்சு. பேப்பரும் அவங்களும் செய்தியாக போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இந்த சென்டர்ஸ்க்கு நீங்கள் போய் இதில் ஏதாவது ஒரு சென்டர் நீங்கள் சப்போஸ் மதுரையில் இருந்தால் மதுரையிலேயே பண்ணிடலாம். கிராமத்தில் இருக்கீங்க, வெளியூரில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் எப்படி போனாலும் ஒரு 40 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்காது. நேரடியாக போய் ஃபில்லப் பண்ணி பணம் கட்டி ஃபில்லப் பண்ணி அப்பயே ஹால் டிக்கெட் உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க. எடுத்து ஹால் டிக்கெட் கொடுத்து எந்த காலேஜில் என்னைக்கு எந்த டியூரேஷனில் உங்கள் எக்ஸாமினேஷன் நடக்குதுங்கிறது டீட்டெயில்ஸ் அதிலேயே இருக்கும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சத்யமூர்த்தி. அடுத்ததாக நாகையிலிருந்து நேயர் சந்தோஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் சந்தோஷ், உங்களுடைய கேள்விகள் என்ன சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். வணக்கங்க சார். நான் டான்செட்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருக்கேன் சார். சரி. ஹால் டிக்கெட்லாம் எப்படி சார் வரும் ஃபர்தரா? வந்துடும். ஒரு ஆன்லைனில் பண்ணும்போது ஒரு மேக்ஸிமம் 1 வீக் டைம் இருக்கும். 1 வீக்கில் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சந்தோஷ் சார். இப்போ இந்த எம்பிஏ, எம்சிஏக்கெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதும்போது மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளவு? இப்போ நெகட்டிவ் மார்க்ஸ் இந்த டான்செட் எக்ஸாம்ல வந்துட்டு ஃபாலோ பண்றாங்களா? இல்லைங்க, எல்லாமே மார்க் வந்து 100க்கு தாங்க. 2 hours எக்ஸாம். எம்பிஏனாலும் எம்சிஏனாலும் எம்டெக், எம்இ, எம்ஆர்க் எல்லாத்துக்குமே 2 hours. எக்ஸாமினேஷன் வந்து
மார்னிங் ஃபர்ஸ்ட் டே மார்னிங் வந்து எம்பிஏ எம்சிஏ, மத்தியானம் எம்பிஏ, மறுநாள் வந்து காலையில் வந்து எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம் பிளான் இது நடக்குது. எல்லாமே 2 hours எக்ஸாம், 100 மார்க்கு. ஸோ அந்த 100 மார்க்கில் வந்து நெகட்டிவ் இதெல்லாம் இல்லை, எல்லாம் பாசிட்டிவ் தான். ஓகே சார், அடுத்ததா சென்னையிலிருந்து நேயர் உஷா பேகம் இருக்காங்க. வணக்கம் உஷா பேகம், உங்களுடைய கேள்விகள்லாம் என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கங்க. பிஏ முடிச்சிட்டா அப்படி சார். சரி, எந்த வருஷம் முடிச்சாரு? அவரு வந்து நெக்ஸ்ட் இயர் முடிச்சிருக்காரு சார். நெக்ஸ்ட் இயரா? லாஸ்ட் இயர்? ஆமா சார், லாஸ்ட் இயர். சாரி, சரி, லாஸ்ட் இயர் முடிச்சிருக்காரு. ஆமா சார். அப்போ எம்ஏ அப்ளை பண்ணிட்டாங்க. அதுல வந்து கோர்ஸ் எடுத்தாக்கா வந்து ஜாப் கிடைக்கும் சார். இல்லைங்க, அவருக்கு நான் திருப்பி சொல்றேன், ஜாப் கிடைக்கிறது மற்றபடி கோர்ஸ் எடுக்கிறதெல்லாம் வந்து உங்க சன்னே வந்து டிசைட் பண்ணிட்டுங்க. இதுல பேரண்ட்ஸோ மற்றவங்க வந்து சஜஷன் கொடுக்கலாம், அட்வைஸ் கொடுக்கலாம். மற்றபடி அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து எது படிச்சா நல்லது, எது என்னன்னு. ஸோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் உங்க சன்னுட்டே வந்து அவருடைய இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் அவர் வந்து தேர்ந்தெடுக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் உஷா பேகம். அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து விக்னேஷ் என்கின்ற நேயர் காத்திருக்கிறார். வணக்கம் விக்னேஷ், உங்களுடைய கேள்விகள் என்ன? சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூனுங்க சார். நான் வந்து பிஇ சிவில் இன்ஜினியர் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன் சார். ஓகே. நான் வந்து இப்போ கேட் எழுதிருக்கேன். அதுல வந்து இப்போ மறுபடியும் டான்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன் சார். டான்ஸ்க்கு அப்ளை பண்றோம்னா ஜாப் எதுவும் கிடைக்குமா இல்ல டைரக்டா அப்படி எம்இ தான் அந்த மாதிரி தான் போக முடியுமா சார்? டான்செட் எழுதுனா வந்து நீங்க எம்இ, எம்டெக் அதுக்கு அது மாதிரி போறதுக்கு வந்து இது வந்து ஒரு எக்ஸாமினேஷன், இட் இஸ் அ மஸ்ட். கேட் எழுதிட்டா டான்செட் எழுத வேண்டியதில்லை. கேட் மார்க் கம்மியா இருந்துச்சுன்னா அதுல வந்து இல்லைன்னா நீங்க டான்செட் இது ஒன்றாத்தே முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் விக்னேஷ். அடுத்ததாக நேயர் மேயப்பன் காத்திருக்கிறார், அவரிடத்தில் கேட்கலாம். மேயப்பன், உங்களுடைய கேள்விகள் என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் மேயப்பன். என்னோட மனைவி வந்து 10th முடிச்சு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்காங்க. ஓகே, 10th plus 3 years டிப்ளமோ. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பண்ணிருக்காங்க. இது இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பண்ணிருக்காங்க சார். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல உள்ளது வந்து இதுல வராதுங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஆன்லைன். ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல யூஜி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டான்செட் எக்ஸாம் அவங்க வந்துட்டு எழுதுறதுக்கு அவைலபிள் கிடையாது. ஸோ அவங்க பட் ஆனால் பிஜி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பண்ணலாம் இல்லைங்களா? வணக்கம் கலைச்செல்வி, உங்களுடைய கேள்வி என்ன? இல்ல சார், நான் எம்பிஏ டான்செட்க்கு அப்ளை பண்ணிருக்கேன். சொல்லுங்கம்மா. இல்ல நீங்க 0.5 மைனஸ் மார்க் இருக்குன்னு சொன்னாங்க, அது இருக்கா இல்லையா கன்ஃபார்மா? அதாவது ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நீங்க வந்து அந்த சிலபஸ் கரிக்குலம் மற்றபடி போட்டிருக்க அந்த இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலது இருக்கலாம், இருக்குன்னா அதுல ஸ்பெசிஃபிக்கா போட்டிருப்பாங்க, ஜென்ரலா வந்து இல்ல. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஆன்லைன் கலைச்செல்வி. அடுத்ததாக வேலூரில் இருந்து விஜயலட்சுமி என்கின்ற நேயர் இருக்கிறார். வணக்கம் விஜயலட்சுமி, உங்களுடைய கேள்விகள் என்ன? ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். இப்ப எங்க பொண்ணு பிடெக் ஐடி படிக்கிறாங்க 4th இயர். ஓகே. எம்டெக் படிக்கிறது பெஸ்டா எம்பிஏ படிக்கிறது பெஸ்டா? ஆன்லைன்ல நீங்க சப்ஜெக்ட் எந்தெந்த போர்ஷன் படிக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்க, அது படிச்சா போதுமா? இல்ல, அதாவது எம்டெக்கா அது திருப்பி எகைன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்க பொண்ணுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி எம்பிஏ படிக்கணும்னு நினைக்கிறாங்களா அல்லது எம்இ படிக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதுல எதுவுமே கரெக்டா வந்து இது படிச்சாதே நல்லது, இது படிச்சா எம்இ படிச்சா நல்லது, எம்பிஏ படிச்சா நல்லதுன்னு நம்ம சொல்ல முடியாது. உங்க பொண்ணு என்ன லைக் பண்றாங்கன்னு, ஏன்னா அவங்க பிஇ முடிக்க போறாங்க, 4th இயர் படிக்கிறாங்க. அந்த மாதிரி இதில் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் கிளாஸ்மேட்ஸ்லாம் எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளதில் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் பண்ணட்டும். வேலை கிடைச்சுன்னா வேலைக்கு போகணும்னா வேலைக்கு போகட்டும். பொதுவாக வந்து என்னென்னா பிஜி படிக்கிறது வந்து இம்மிடியட்டாக படிப்பாங்க. யூஜி படிச்சுட்டு பிஜினா எம்இ, எம்டெக்கு. எம்பிஏ வந்து யாராவது வேலைக்கு போயிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்பிஏ படிப்பாங்க. ஸோ அது உங்கள் டாக்டர் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அது மாதிரி பண்ணுங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங் விஜயலட்சுமி. அடுத்ததாக சென்னையிலிருந்து ஸ்ரீவத்சன் என்கின்ற நேயர் காத்திருக்கிறார். வணக்கம் ஸ்ரீவத்சன், உங்களுடைய கொஸ்டின்ஸ் என்ன? ஸ்ரீவத்சன் லைன்ல இருக்கீங்களா? ஸ்ரீவத்சன் சொல்லுங்க. ஸ்ரீவத்சன் ஹலோ. சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கங்க. என்னுடைய சன் வந்து இப்போ எம்பிஏ ஃபைனான்ஸ் இது பண்றதுக்கோசரம் டான்செட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கான். ஓகே.
ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வாங்கி போஸ்ட்ல அமைச்சிருக்கோம், ரிஜிஸ்டர் போஸ்ட்ல. ஓகே. இது ஹால் டிக்கெட் எப்போ சார் வரும் எங்களுக்கு? அதேங்க, அதிகபட்சம் ஒரு 1 வீக்ல வந்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஸ்ரீவத்சன். நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருந்தீங்க இல்ல போஸ்டல் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் ஹால் டிக்கெட்ஸ் வந்து இப்போ போஸ்டல்ல நீங்க அப்ளை பண்றப்போ இன்னும் 1 வீக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி சார் சொல்றாங்க. சார் இப்போ MBA, MCA, MTech, MArch அப்படின்னு சொல்லி பல விதமான படிப்புகளுக்கு இந்த என்ட்ரன்ஸ் தேர்வு நடைபெற இருக்கிறது. இப்போ இவங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் எப்போ வரும்? காலேஜஸ்லாம் எப்போ வந்து ஓபன் ஆகும்? நார்மலா வந்து ரிசல்ட் வந்து ஒரு 20 டேஸ்ல வந்துருங்க என்ன இதுன்னு சொல்லி. பட் அட்மிஷன் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அட்மிஷன் ஏன் டைம் ஆகுதுன்னா இவங்களுக்கு ரிசல்ட், அதாவது பிஇ ரிசல்ட் பண்ணோம். ஏன்னா பிஇ முடிச்சவங்க இருப்பாங்க, பிஎஸ்சி முடிச்சவங்க இருப்பாங்க, பிகாம் முடிச்சவங்க இருப்பாங்க, அது மாதிரி வேரியஸ் கோர்சஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து முடிச்சுட்டு அவங்க ரிசல்ட் வந்த பிறகு வந்து அதனால தான் வந்து 2 விதமாக நடத்துகிறாங்க. ஒன்று வந்து MBA, MCAக்கு வந்து கோயம்புத்தூரில் தனியாக நடத்துகிறாங்க, அதாவது அட்மிஷன். ME, MTech இதில் வந்து சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் அது அட்மிஷன் நடத்துகிறாங்க. ஓகே சார். ஸோ அடுத்த நேயர் மதுரையில இருந்து சக்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் சக்தி, உங்களுடைய கேள்விகள் என்ன? ஹலோ சார். வணக்கங்க சார். மாதிரி பி இப்போ 2008 பாஸ் அவுட் நானு. ஸோ சக்தியோட கால் வந்து கட் ஆயிடுச்சு. சக்தி பேசினார்ல, அது அடுத்து இன்னொரு சக்தி இப்ப கால் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். சோ இப்போ அடுத்ததா மதிவாணன் அப்படிங்கிற நேயர் இருக்காரு. வணக்கம் மதிவாணன், உங்களுடைய கேள்விகள் என்ன? வணக்கம் சார். நான் என்னுடைய பையன் வந்து BE லாஸ்ட் இயர் முடிச்சு டான்செட் எழுதினான் சார். சரி. எழுதிட்டு ஜாப் கிடைச்சதுனால ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டான்செட் மார்க்கர்ஸ் இந்த வருஷம் அப்ளை பண்ணலாமா சார்? இது கொஞ்சம் பார்த்துங்க சொல்லணும். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்படிதான் இது பண்றாங்க. இப்போ ஜாப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உடனே டான்செட் வரும்பொழுது படிக்கலாம் அப்படிங்கிற ஆர்வமும் அவங்களுக்கு இருக்கு. படிக்கலாம் டான்செட், இது ஜாப்ல இருந்து இது பண்ணலாம். ஒரு கொஸ்டின் கேட்டது வந்து டான்செட் லாஸ்ட் இயர் எழுதுனது அதை வந்து இந்த வருஷம் அந்த மார்க் எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்கறாரு. கேட்டுக்கு வந்து நார்மலா 2 இயர்ஸ் வந்து எலிஜிபிள். டான்செட் இதுக்கு வந்து முதல்ல 1 வருஷம் அந்தந்த வருஷம் எழுதுன்னு இருந்துச்சு. இப்போ மாத்திருக்காங்களாங்கிறது தெரியல. ஓகே. சோ அடுத்த நேயர் ரகுராம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் ரகுராம், உங்களுடைய கேள்விகள் என்ன? சார் இப்ப எங்க பையன் வந்து எம்டெக் முடிக்க போறான் இந்த வருஷம். அடுத்து டான்செட் எழுதலாமா எப்படி சார்? இல்லைன்னா எம்டெக் முடிச்ச பிறகு எதுக்கு திருப்பி டான்செட் எழுதணும்? டான்செட்டே வந்து எம்டெக் ஜாயின் பண்றதுக்காக வந்து டான்செட் எழுதுறோம். எம்டெக் முடிச்சாச்சுன்னா அதுக்கு பிறகு டான்செட் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு வந்து இந்த டிஃபரன்ஸே வந்து தெரியல. ஏன்னா டான்செட் அப்படிங்கிறது பிஜி படிக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறது. தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் பிஜி ஸ்டடீஸ், பிஜி படிக்கிறதுக்காக உள்ள டெஸ்ட். அதே மாதிரி அட்மிஷனுக்காக டான்கா, TANCA, தமிழ்நாடு காமன் அட்மிஷன். இது 2 ப்ராசஸ் ஆனாசே வந்து பிஜி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே சார். இப்போ அடுத்ததா திண்டுக்கல்ல இருந்து விமலா அப்படிங்கிற நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் விமலா, உங்களுடைய கேள்விகள் என்ன? சொல்லுங்கம்மா. ஹலோ. எஸ். ஹலோ. எஸ் சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க, என்ன क्वेश्चन சொல்லுங்க. உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. நான் வந்து BE பண்ணிருக்கேங்க. ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். சரி. அரியர்ஸ் இருக்கு. இதனால ஜாப் போறது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. இல்ல, அரியர்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதாவது வந்து சப்ஜெக்ட், அதாவது உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணணும், எல்லாமே கிளியர் பண்ணி டிகிரி வாங்கணும். டிகிரி வாங்கின பிறகு உங்களுக்கு வந்து ஒரு சில ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். ஸ்கில் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க நல்லபடியா அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு, லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கு, இன்னோவேஷன் ஸ்கில் இருக்கு, கிரியேட்டிவ் ஸ்கில், அப்படி நிறைய ஸ்கில் இருக்கு. அந்த ஸ்கில்லாம் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மார்க்கை பற்றி கவலைப்பட வேணா. நீங்க வந்து டெஃபினட்டா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதிகம். அடுத்த நேயர் திண்டுக்கல்ல இருந்து கிருஷ்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணா வணக்கம், உங்களுடைய क्वेश्चंस என்ன? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் கிருஷ்ணா, சொல்லுங்க கிருஷ்ணா. சார் நான் இந்த வருஷம் வந்து BE கம்ப்ளீட் பண்ண போறேன் சார். மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகே. நான் வந்து இது கேட்டும் அப்ளை பண்ணிருக்கேன். கேட் இது டான்செட்டும் அப்ளை பண்ணிருக்கேன் சார். ஆனா வந்து இது வந்து இப்ப எனக்கு ME வந்து மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டா இல்லாத சப்ஜெக்டா படிக்கணும்னு ஆசை. ஆனா அந்த மாதிரி படிச்சா வந்து ஸ்கோப் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. தெர்மல், ஹீட் அண்ட் மாஸ் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. நீங்க BE மெக்கானிக்கல் எந்தெந்த கோர்ஸ் சேரலாமோ அதுல வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் இல்லாத உங்க லைக் பண்றதுனால நீங்க பாருங்க. பட் எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் எந்த கோர்ஸ் படிச்சாலும் நீங்க நல்லா படிக்கணும். நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் ஆர் மோர். ஸோ அடுத்ததா திருப்பூர்ல இருந்து தங்கராஜ் அப்படிங்கிற லாஸ்ட் காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் தங்கராஜ், உங்களுடைய கொஸ்டின்ஸ் என்ன? மேடம் நான் வந்து ஃபைனல் பிஎஸ்சி ஐடி பண்றேங்க மேடம். இப்போ வந்து நான் டான்செட்டுக்கு அப்ளை பண்ணணும்னா நான் வந்து பிஜி படிக்கணும்னா கண்டிப்பா டான்செட் அட்டெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கணும். ஆமா, கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டட், அதாவது என்னன்னா கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜ்ல கவர்மெண்ட் அட்மிஷனுக்கு எவ்வளவு சீட்டு அலாட் பண்றாங்களோ அந்த மாதிரி இதுல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னா நீங்க கட்டாயம் டான்செட் படிச்சிருக்கணுங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் தங்கராஜ் சார். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு முழுக்க என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகள் டான்செட் எக்ஸாம்க்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல நிறைய மாணவர்கள் எல்லாருமே கேள்வி எல்லாம் கேட்டாங்க. அவங்களுக்கும் நிதானமா ரொம்ப தெளிவான ஒரு சுருக்கமான பதில் எல்லாம் உங்களுக்கு சொன்னீங்க. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திரு மன்னர் ஜவஹர் மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அளித்து நம்மளுடைய செய்தி அரங்கிற்கு வந்து சிறப்பித்ததற்கு நன்றி சார். நன்றி. மீண்டும் ஒரு முறை வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.